ஒரு சில பாலஸ்தீனியர்களின் செயலுக்காக ஒட்டுமொத்தமாக அனைவர் மீதும் குற்றம் சுமத்தக்கூடாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது காலித் நொர்டின் வலியுறுத்தியுள்ளார். விஸ்மா டிரான்சிட் கோலாலம்பூரில் பாலஸ்தீனியர்கள் இருவர் கூச்சலிட்டு சலசலப்பை ஏற்படுத்தும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காவல்துறையினர் நிலைமையை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்ததாக காலித் நொர்டின் தெரிவித்தார். கடந்த 2 மாதங்களாக அவர்கள் வெளியே செல்லாததால் அவர்கள் வெளியில் செல்ல வேண்டும் என கூச்சலிட்டதாகவும் அவர்களின் பாதுகாப்பு காரணமாக மலேசியாவில் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டுள்ள அவர்கள் வெளியில் செல்ல அனுமதிக்கப்படாததால் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதாகவும் அவர் விளக்கமளித்தார். இது தொடர்பாக தவறான சில காணொளிகள் பகிரப்பட்டு வருவதாகவும் மலேசியாவில் சிகிச்சைக்காக தங்க வைக்கப்பட்டிருக்கும் பாலஸ்தீனியர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தங்கள் நாட்டில் நிலவும் அரசியல் குழப்பம் காரணமாக மலேசியாவில் வேலை தேடும் வாய்ப்பை இழந்த வங்காளதேசத்தினருக்கு மலேசியா அதிக கவனம் செலுத்தும் என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வங்கதேச தொழிலாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து வங்காளதேச அரசாங்கம் மலேசியாவிடம் முறையிட்டுள்ளதாக அவர் கூறினார். அனைத்து நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு குறைந்தபட்சம் முதற்கட்டமாக முக்கிய பரிசீலனையை நிறைவேற்றுவோம் என்று வங்காளதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவரான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸுடன் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் அன்வார் இதனை தெரிவித்தார். பெர்சாத்து கட்சியின் 2024-2027 ஆண்டுக்கான தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்றதை அடுத்து தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தனது பெர்சாத்து தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். ஹம்சா ஜைனுடின் துணை தலைவர் பதவியை தக்க வைத்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பெர்சாத்து கட்சியின் தேர்தல் குழுவின் துணைத் தலைவர் சைஃபுல் அட்லி அஷாத் முடிவுகளை அறிவித்தார். போட்டியின்றி வெற்றி பெற்ற 2 தனி வேட்பாளர்களின் வெற்றி பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நவம்பர் 2ஆம் தேதி கட்சியின் மாநாடு முடிந்த பிறகு மட்டுமே வெளியிடப்படும் என்று அவர் கூறினார். மேலும் டத்தோ மாஸ் எர்மியாத்தி ஷம்சுடீன் மற்றும் டத்தோ நோலி அஷிலின் முகமது ராஜி ஆகியோர் முறையே மகளிர் தலைவர் மற்றும் துணை தலைவர் பதவிகளுக்கு போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அவர் கூறினார். தடை செய்யப்பட்ட அல் அர்காம் இயக்கத்தால் பரப்பப்படும் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை தொடர்வதற்காக குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸை பின்பற்றுபவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டவர்களாகவோ அல்லது மாறுபட்டவர்களாகவோ கருதப்படுவதாக பகாங் அறிவித்துள்ளது. 2010 இறந்த அல் அர்காம் நிறுவனர் அஷாரி முகமது இறக்கவில்லை, மறைந்துவிட்டார் என்று நம்புவதால் GISPHஐ பின்பற்றுபவர்கள் நிறுவனத்தின் முஸ்லிம் தொழிலாளர்கள் உட்பட மாறுபட்டவர்களாகவும் தவறாக வழிநடத்தப்படுபவர்கள் கருதப்படுகிறார்கள் என்று பகாங் முஃப்தி அஸ்மாதி நைம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு எதிராக உயர்ந்து தென்கிழக்கு ஆசியாவின் சிறந்த நாணயமாக ரிங்கிட் உருவெடுத்தாலும் அதன் நியாயமான மதிப்பை இன்னும் எட்டவில்லை என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது இன்னும் ஒரு அமெரிக்க டாலருக்கு 4 வெள்ளி 10 காசு என்ற மதிப்பீட்டில் குறைவாகவே உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், இது 3 வெள்ளி 80 காசாக இருந்தது என்பது மக்களுக்கு தெரியும் என்றும், இருப்பினும் தலையீடு இல்லாமல் படிப்படியாக வலுவடைந்து வருவது சிறந்த நிலையை காட்டுவதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். இது அரசாங்கத்தின் கொள்கைகள் மீதான நம்பிக்கையையும் சீர்திருத்தங்களையும் நாங்கள் எவ்வாறு செயல்படுத்துகிறோம் என்பதையும் பிரதிபலிக்கும் என்று CNBCக்கு அளித்த பேட்டியில் அன்வார் தெரிவித்துள்ளார். நாளை மதியம் 2:30 மணிக்கு பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 13 மில்லியன் வெள்ளி செலவிலான சுங்கை சிப்புட் ஈவுட் தமிழ் பள்ளியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறார். முன்னாள் பிரதமர் நஜீப் அறிவித்த 6 புதிய தமிழ் பள்ளிகளில் இறுதியாக கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பள்ளியில் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த திங்கட்கிழமை மீன் பிடிக்கும் போது காணாமல் போனதாக நம்பப்படும் 60 வயது கேசவனின் உடல் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 4:20 மணியளவில் தஞ்சோங் காபாங் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டது. சக நண்பருடன் மீன் பிடிப்பதற்காக பத்துலாவுட் கடல் பகுதிக்கு சென்றதாகவும் படகு கவிழ்ந்ததில் 60 வயதான கேசவன் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் கடல்சார் பாதுகாப்பு படையின் ஸ்லாங்கூர் மாநில ஆணையர் அப்துல் முஹைமின் முகமது சலே தெரிவித்தார். சுமார் 4 நாட்கள் தேடுதலுக்கு பின்னர் அவரின் உடலை தஞ்சோங் காபாங் பகுதியில் சடலமாக மீட்டதாகவும் தற்போது அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனைக்கு பின்னர் விசாரணையை தொடரவிருப்பதாகவும் அப்துல் முஹைமின் குறிப்பிட்டார்.
ஜலான் கொலகுபாறு சாலையில் இன்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 4:15 மணியளவில் நிலச்சரிவு குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக உலுஸ்லாங்கூர் பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலச்சரிவு சாலையின் சுமார் 20 மீட்டர் பகுதியை பாதித்தது. இந்நிலையில் காலை 7:15 மணியளவில் சாலை மீண்டும் திறக்கப்பட்டதாக முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் மூலம் பிரச்சாரம் செய்யப்படும் கோட்பாடுகளை பாஸ் கட்சியின் உறுப்பினர்கள் அல்லது தலைவர்கள் யாரும் பின்பற்றவில்லை என்று பாஸ் கட்சி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுபவர்கள் GISPH உடன் செயல்படுவதற்கு முன்பு கட்சியை விட்டு வெளியேறிய முன்னாள் உறுப்பினர்கள் அல்லது தலைவர்கள் என்று பாஸ் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபட்லி ஷாரி தெரிவித்துள்ளார். சில பாஸ் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் GISPH உடன் தொடர்பு பட்டுள்ளனர் என்ற ஊகங்களுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். எவ்வாறாயினும் GISPHக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மீதான வெளிப்படையான மற்றும் தொழில்முறை விசாரணையை பாஸ் கட்சி வரவேற்கிறது என்றும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதை முழுமையாக ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.